விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் பாரதி நகரைச் சேர்ந்தவர் SRS முருகன். கோவை பட்டாலியன் படையில் ஆய்வாளராக பணியாற்றி வரும் இவர் 3 வாரத்திற்கு முன்பு குடும்பத்துடன் கோவைக்கு சென்றிருந்தார். அப்போது இவரது வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 20 சவரன் நகை மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்று விட்டனர். ஊருக்கு திரும்பிய முருகன் இதுகுறித்து சாத்தூர் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். மதுரை அருகே கோயிலில் பழங்கால கோபுர கலசங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. சோழவந்தான் அருகே உள்ள மேலக்கால் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த கணவாய் கருப்பண்ணசாமி கோயிலில் இந்த கொள்ளை நடந்துள்ளது. இரவில் கோயிலுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் 8 கலசங்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கோயில் பூசாரி அளித்த புகாரின் பேரில் காடுபட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி அருகே கொலை வழக்கில் தொடர்பில்லாதவர்களை கைது செய்ததாக தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வர்த்தக ரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த அந்தோணி பாண்டியன், அவரது நண்பர் ஷியாம்குமார் ஆகியோர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் தொடர்பில்லாத 4 பேரை கைது செய்ததாக சிப்காட் காவல் ஆய்வாளர் செல்வம் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். அவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேலத்தில் சாக்கடை கால்வாயில் ஆண் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னம்மாப்பேட்டை அருகே உள்ள சீலாவரி ஏரி பகுதியில் துர்நாற்றம் வீசிய நிலையில் அதில் ஆண் சடலம் மிதந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசாரின் விசாரணையில் சாக்கடையில் இறந்தவர் சேலம் வாய்க்கால் பட்டறையைச் சேர்ந்த லட்சுமணன் என்பதும் அவர் தேநீர் கடையில் வேலை செய்து வந்ததும் தெரியவந்தது. அவரது உடலில் காயங்கள் இருந்ததால் அவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூரில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வீட்டில் 33 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள பாரதிதாசன் தெருவில் ரகுநாதன் என்பவர் வசித்து வருகிறார். குடும்பத்துடன் அவர் மாங்காட்டில் உள்ள கோயிலுக்கு சென்ற வேளையில் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் உள்ளே புகுந்துள்ளனர். பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 33 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்த அவர்கள் 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்று விட்டனர். வேலூர் அருகே பள்ளி வளாகத்தில் மரம் முறிந்து விழுந்ததில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் உயிரிழந்தான். ஆம்பூரை அடுத்த பெரியாங்குப்பத்தைச் சேர்ந்த ஆறுமுகம், அனிதா ஆகியோரின் மகன் சரண் சான்றோர் குப்பத்தில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்தான். மாலையில் அவன் பள்ளி வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது அப்போது வீசிய பலத்த காற்றால் மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. தலையில் காயத்துடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான்.